ஞாயிற்றுக்கிழமை நாள் ஊறுறது பறக்கிறது நடக்கிறது எல்லாத்தையும் அட் அ டைமில் எடுத்தால் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒன்றிலேயே எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. ஞாயிற்றுக்கிழமை எடுத்ததோட பார்ட் 2 வீடியோ தான் எடுத்து வச்சு ஒரே ஷார்ட்டில் போடணும்னு பார்த்தா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால் பார்ட் 2 வீடியோ போடலான்னு பார்த்தா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையே வந்துடும் போல். காலையில் நாட்டுக்கோழி குழம்பும் இட்லியும் வச்சு சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு. எங்கள் ஊர்லெல்லாம் மீனை நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்குற டைமில் மீனை போட்டு இறக்கிடுவோம். ஆனால் கன்னியாகுமரி, தூத்துக்குடி அந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்போடையே சேர்த்து மீனையும் கொதிக்க விடுறாங்க. எங்கள் ஏரியாவில் அப்படியெல்லாம் போட்டால் ரொம்ப மீன் வந்து கசகசன்னு போயிடுது. ஸ்டார்டிங்லேருந்தே இப்படியே தான் சமைச்சு பழக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கூட நெத்திலி மீன் ஃப்ரையும் மத்தி மீன் 2 துண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ என் பையன் வந்து பார்த்திங்கன்னா மீன் சாப்பிட மாட்டான், முள்ளு குத்துதும்பா. அதனால் அவனுக்கு மட்டும் வந்து முட்டை 2 வேக போட்டேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்ச் முடியுது. ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அன்றைக்கி தான் டபுள் மடங்கு வேலையாக இருக்குது. சிக்கன் கிரேவி இதெல்லாம் செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட அன்றைக்கி தான் டபுள் வேலையாகிடுது. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்